Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷனில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் அப்டேட் delete நம்ம ஒரு டேட்டாபேஸ் அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்த MS SQLல எப்படி நம்ம ஒரு இன்சர்ட் வியூ அப்டேட் delete சொல்கிற ஃபங்க்ஷனை நம்ம செய்யலாமாங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் போகிறேன். ஸோ போனதுக்கப்புறம் ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுது. ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸும் நமக்கு இங்கே காட்டுது. ஸோ நம்ம அதில் எதை செலக்ட் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் .NET ஃப்ரேம்வொர்க் அதாவது விண்டோஸ் ஃபார்ம் ஆப் .NET ஃப்ரேம்வொர்க்னு சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்து விடுறோம். ஸோ கொடுத்ததும் அது என்ன செய்யுது, எந்த இடத்த நம்ம சேவ் பண்ண போகிறோம்ங்கிற லொக்கேஷன்ஸ் நம்ம கேட்குது. ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான லொக்கேஷன்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸோ இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், விண்டோஸ் ஃபார்ம் ஆப் 1 சொல்கிறேன். அதே நேமே நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு நான் இங்கே க்ரியேட் ஆப்ஷன் கொடுக்கேன். நமக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அதை நமக்கு தேவையான மாதிரி நேமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தேவையான விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இதுக்கு தேவையான ஒரு டேட்டா பேஸ் ஒன்று நம்ம என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணிக்கணும். எதில், MS SQLல வந்துட்டு. ஸோ MS SQLல க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த டேட்டாவை வந்துட்டு அந்த டேட்டா பேஸை விஷுவல் ஸ்டுடியோவோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், விஷுவல் ஸ்டுடியோ SQLல வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு டேட்டா பேஸ் நான் மெனுவலாகவே எழுதுகிறேன், எந்த ஒரு குவாரியும் யூஸ் பண்ணாமல். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் ஃபோல்டரில் நியூ டேட்டாபேஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுக்கேன். ஸோ ஒரு பாப்அப் பண்ணி எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதில் நமக்கு தேவையான டேட்டாபேஸ்ட்டு நேமை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், டேட்டாபேஸ்ட்டு நேமை கொடுக்கணும் வந்துட்டு. ஸோ மை டிபின்னு சொல்லி நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் நேம்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிங்னு சொல்லி காட்டுது. ஸோ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்குரிய டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிட்டுது. நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணதும் டேபிள்ஸ்ன்னு சொல்கிற ஃபோல்டர் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே எந்த ஒரு டேபிளுமே டிஸ்பிளே ஆகலை. நான் முதலாவது ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரில் வச்சு நியூ அண்ட் ஆப்ஷனுக்கு போய் டேபிளில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதும் எனக்கு என்ன செய்யும், டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய விண்டோ எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதில் நான் கூடுதலாக எந்த ஒரு நேமுமே கொடுக்க இல்லை, சாதாரணமாக ஒரு ஐடி கொடுக்க, அதுக்கு இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்து விட்றேன். ஸோ இது டேட்டா பேஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு நமக்கு டேட்டா பேஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், இங்கே வந்துட்டு நேம் கொடுத்து விட்றேன். வாட்சா டேட்டா டைப் நான் 150ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ யாருமே நல் வேல்யூஸ் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி மொபைல், ஸோ மொபைலுக்கும் வாட்சா கொடுக்கேன். ஸோ ஒரு 20 கொடுத்து விட்றேன். மொபைல் நம்பரும் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். அதே மாதிரி யூசர் நேம் வாட்சா. ஓகே, அது 50 வந்துட்டு ஓகேவாக இருக்கும். பாஸ்வேர்ட், ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் நான் இங்கே நம்பர் மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன், நான் நம்பர் மட்டும் கொடுக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டும் இருக்கணுமாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட்டையும் என்டர் பண்ணுறேன். ஸோ வாட்சா ஒரு 20 கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ இங்கே யாருமே நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது நல் வேல்யூஸுங்கிறது வந்துட்டு இதுக்கு நான் டிக் பண்ணியிருந்தேன்டா இந்த டேட்டா இல்லாமலும் அவங்க டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடலுங்கிறதுக்காக வேண்டி தான். ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த டேட்டா தேவைன்னு கொடுத்துட்டேன். ஸோ என்ன செய்கிறேன், இப்போ ஐடியை ப்ரைமரி கீயை செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐடியை ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு ஐடென்டிட்டி காலமில் நான் என்ன செய்கிறேன், ப்ரைமரி கீ அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு நேமை சர்வ் பண்ணுறேன்னு வந்துட்டு யூசர் என்று சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சர்வ் ஆப்ஷன் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த டேபிள் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுது. நான் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், எனக்குரிய யூசர் டேபிள் இங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், யூசர் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா பேஸில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்.
ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணதும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இந்த விஷுவல் ஸ்டுடியோவோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு தரமும் MS SQLக்கு போய் நம்ம பார்க்காம இதுலேயும் நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். சர்வர் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டேன். இங்கே என்ன செய்கிறேன்டா டேட்டா கனெக்ஷன் சொல்லி எனக்கு காட்டுது. ஸோ அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அட் கனெக்ஷன் கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்தீங்களா இருந்தால் முதல் தரம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி கனெக்ட் பண்ணும்போது இப்படி கேட்கும். ஸோ நம்ம இங்கே MS SQLோட கனெக்ட் பண்ணுறதால நான் என்ன செய்கிறேன், மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு நான் கொடுத்து விடுறேன். கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு தேவையான நாம் இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த டைப்பான டேட்டா சோர்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கிறத நம்ம இதில் போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சர்வர் நேம் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா இந்த சர்வருக்கு போயிட்டு இந்த இடத்த ஒரு பின் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் காட்டும் வந்துட்டு அதை ஹோவர் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லியிருக்கும். நான் அதை கிளிக் பண்ணனாக இருந்தால் இந்த சர்வர் நேம் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களோட அதில் இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இங்கே MyDBங்கிறது நமக்கு ஷோ ஆகிட்டுது. ஸோ கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். டெஸ்ட் கனெக்ட் சக்சீடட்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்த டேட்டா பேஸில் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிட்டுது. ஓகே பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்குரிய கனெக்ஷன் விஷுவல் ஸ்டுடியோவோட பில்ட் ஆகிடும். ஸோ உங்களால் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஈஸியாகவே அந்த டேட்டா பேஸில் என்ன டேபிள்ஸ் இருக்குது, என்னென்ன காலம்ஸ் இருக்குங்கிற டீட்டெயிலை இதிலேயே நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், எனக்கு இங்கே கனெக்ட் ஆகிட்டுது. ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டேபிள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களால் அந்த யூசருங்கிற டேபிளை பார்க்கலும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்களாக இருந்தால் உங்களால் அதில் ஐடி, அதே மாதிரி நேம், மொபைல் நம்பர், அதே மாதிரி யூசர் நேம், பாஸ்வேர்டுங்கிற எல்லா காலம்ஸையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்துட்டு உங்களால் என்ன செய்யலாம், அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ குவாரி ஆப்ஷன் கொடுத்தா இங்கே உங்களால் குவாரியை எழுதி கூட பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் SQL டேட்டா பேஸில் SQL குவாரி எப்படி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இதுலேயும் உங்களால் என்ன செய்யலாம், எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க இயலும். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு அது டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால் என்ன செய்யலாம், இப்போ உதாரணமாக நம்ம இந்த யூசர்லேருந்து நான் செலக்ட் குவாரி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு செலக்ட் குவாரி எழுதி கேள்வி. இப்போ உதாரணமாக நான் செக் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். செலக்ட், ஸோ குவாரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு SQL ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வந்துட்டு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு குவாரி ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இருக்கும். அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி குவாரி தெரியுமாக இருந்தால் நீங்கள் இதே கண்டினியூவாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, செலக்ட் வந்துட்டுது. இப்போது ஸ்ட்ரைக் ஃப்ரம் எந்த டேபிள், யூசர் டேபிள். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு யூசருங்கிறது ஒரு கீவேர்டுங்கிறதால இங்கே யூசர் வந்துட்டு நமக்கு காட்டுதில்லை. இப்போ பாருங்கள், இப்போது செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐடி, நேம், மொபைல் நம்பர், யூசர் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஸோ நம்மளால் என்ன செய்யலாம், இங்கேயே அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ஏன் நீங்கள் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் யூசருங்கிறது ஒரு கீவேர்ட். சரிங்களா? ஸோ அந்த கீவேர்டில் நம்ம எப்போவுமே ஒரு டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணால் வந்துட்டு என்ன செய்யும், ஸோ அது க்ரியேட் பண்ணும்போது அந்த கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அது கீவேர்டு இல்லை, என்ன டேபிள் நேம்னு சொல்லி நம்ம SQLட்ட நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டேபிள் கனெக்ட் பண்ணி ஒரு SQLை க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய கோடிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி குவாரி எழுதுறங்கிற சம்மந்தமாக பார்ப்போம்.